இருப்பீங்க? சரி, நம்ம எப்பயுமே கேள்விப்படுற ஒரு விஷயம் தான். என்னன்னா கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாற்காலிலாம் அடுக்கி வச்சுட்டு போவீங்க. அப்புறம் இந்த ஒரு குப்பை இல்லாம ஒரு தண்ணீர் போத்தல்கள் இல்லாம அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு போவீங்கன்றது கேள்விப்பட்டிருக்கோம். சரி, அந்த விஷயத்தை எடுத்து நம்ம நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகளுக்கு மாற்றா இருக்காங்க அப்படின்றத நம்ம வெளிப்படுத்தலாம்னு சொல்லி நினைச்சிட்டு தான் வீடியோ எடுக்கலான்னு வரோம். அந்த வர்றதுக்குள்ளவாங்க ஒட்டுமொத்த சேரையும் அடுக்கி வச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க. ஒரு குப்பையை காணோம். இது வந்து ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ இல்ல 3 மணி நேரமோ அவ்வளவு நேரம் பொறுத்து இந்த நிகழ்வை நாங்க பார்க்கல. சீமான் அவர்கள் பேசிட்டு போறாங்க. அடுத்த கணம் சரி அந்த நிகழ்வுலாம் நடக்குமே, அதை வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வரோம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்படி அடுக்கி வச்சிருக்கீங்க. இந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்போட நடத்தினா அப்புறம் மற்ற கட்சிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம சொல்றபடி நாம் தமிழர் கட்சியோட அடுத்த தனித்துவங்கள்ல இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா அந்த கூட்டம் முடிஞ்சது உடனே அடுத்த கணமே வந்து ஒவ்வொரு நாற்காலியும் வந்து எடுத்து சீரா அடுக்கி ஒரு குப்பை இல்லாம அந்த நடந்த திடலை வந்து நடந்த தடையமே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டு போறதுல நாம் தமிழர் கட்சியை வந்து அடிச்சுக்கிறதுக்கு இங்க யாரும் இல்லைன்றத மீண்டும் ஒரு முறை பதிய வைக்கிறோம். அடுத்த தனித்துவம் என்ன என்பதை பார்ப்போம். வாரத்தையும் அடிக்கிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இறுதியா ஏதாச்சும் 1-2 இருக்கா அப்படின்றத வந்து இவர் எடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு சும்மா பேசுவாங்க. அண்ணே, ஐயா ஒன்றும் இல்லை.